ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு என்னுடைய நாள் தொடங்கி இருக்குது. எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வாசலில் நீர் தெளித்து கோலமெல்லாம் போட்டு நான் எப்பயுமே பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுவேன். தினமுமே காவி யூஸ் பண்ணுறது என்னுடைய ரொட்டீனில் எப்பயுமே இருக்கும். 2 பக்கம் தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. அடுத்தது நான் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குருவிக்கு தண்ணியும் பிஸ்கட்டும் வைப்பேன். இது வைக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அழிக்கிற ஏதோ ஒன்று சின்னதான ஒரு பொருளாக இருந்தாலுமே அது பறவைகள் சாப்பிடும்போது நான் கடவுளே அதை ஏற்றுக்கிட்டதை நான் ஃபீல் பண்ணுவேன். நான் பிஸ்கெட்டு வச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, தினமுமே எப்படியாவது ஒரு 4-5 குருவியாவது அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் கொடுக்குற அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு போகும். இது மனதுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா, சாதாரணமாக அந்த குருவி உடனே வராதுங்க. பறவைங்க எல்லாமே அது நம்மளை நம்பி இங்கே வந்தால் இந்த இடத்துல தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கும் அப்படின்னு நம்பினதுக்கு பிறகு தான் வரும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என்னடா தலை சீவிர இதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பெண்கள் செய்கிற மிகப்பெரிய தவறே பார்த்திங்கன்னா, நம்மளை நாம் அழகாக வச்சுக்காம எப்பயுமே அழுக்கு நைட்டி கொண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறத விட தினமும் காலையில் நேரமாக குளித்து முடிச்சுட்டு நல்லா அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலை சீவி ஒரு சின்ன ரோஜா பூவாக இருந்தாலுமே அது தலையில் பூ சூடிக்கிட்டு நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது நம்மளுடைய தன்னம்பிக்கை மேம்படும், உயரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம சாமி கும்பிட போகிறோம், ஒரு பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா நாம் முதல்ல நம்மளை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வழிபாடு பண்ணும்போது அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அவங்கள எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அதுக்கு முதல்ல நம்மளை அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட நெருங்கி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பூ ரெடி பண்ணிட்டேன். இப்போ டைம் 7:30 ஆகுதுங்க. நான் சுவாமிக்கு அர்ச்சனையெல்லாம் செய்து வழிபாடு முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் கணவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்லா சூடாக ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ நான் எனக்கான மீ டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நான் அந்த டீயை என்ஜாய் பண்ணி குடிப்பேன். இதுதான் என்னுடைய மார்னிங் 5 AM to 7:30 AM ரொட்டீன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.